வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். என் சார்பாகவும் என்னுடைய டீம் சார்பாகவும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். 9 lakh சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். ரொம்ப சீக்கிரம் அது 1 million மாற்றி கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ ஆல் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். மே மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். lifehoroscope.in அப்படிங்கிற வெப்சைட் மட்டும்தான் நம்மளுடையது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாரோஸ்கோப் டீட்டெயில் கிளியர் டேட்டா ஹாரோஸ்கோப் ஆல் ஓவர் த வேர்ல்டு நீங்கள் எங்கே பிறந்திருந்தாலும் அதோடைய லாட்டிடியூட் அண்ட் லாஞ்சிடியூடை பேஸ் பண்ணி ஒரு கிளியரான ஹாரோஸ்கோப்பை நீங்கள் எடுத்து ரீட் பண்ண முடியும். அண்ட் அதர் ஆல் சர்வீஸும் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் லைஃப் ஹாரோஸ்கோப் சேனலில் யூடியூப்பில் நீங்கள் லேர்ன் ஆஸ்ட்ரோ நியூமராலஜி அண்ட் வாஸ்து இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக செல்ஃபாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் எல்லா நட்சத்திரத்துடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷனும் கொடுத்துருக்கோம். இப்போ குரு பேச்சும் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து பயன்பெறுவீங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் ஷேர் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு தொடர் நம்பிக்கையோடு இப்போ மே மாத ராசி பலனை டீட்டெயிலாக பார்ப்போம். ரிஷபராசி. ரிஷபராசி ஒரு ஒரு அதாவது சனியை பொறுத்த வரைக்கும் சாதகமான மாதமாக மே மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் அப்படின்னு எடுத்துக்கலாம். 19ஆம் தேதி மே மாதம் சுக்கிரன் ரிஷபத்திலே வந்துடுவார். ஏன்னா உங்களுக்கு இந்த டிரான்சிட்டாக நான் பார்த்தேன் மே மாதத்தில். கரியர், ஜாப், ப்ரொஃபஷன், பிஸ்னஸ். ரிஷபத்துக்கு நான் எங்கேயாவது மைனஸ் இருக்கா அப்படியே பார்க்க என்னென்னா செவ்வாய் உங்களுக்கு 11th ஹவுஸில், இந்த சுக்கிரன், இந்த புதன் இவங்களுடைய பொசிஷன் தான் பார்த்துட்டே இருந்தேன். வீனஸ் அதாவது சுக்கிரனும் சூரியனும் 12th ஹவுஸில் மறைஞ்சிருக்கு. இதோடைய கால நேரம்லாம் அவ்வளோ அனுகூலமாக இருக்குது. பட் சூரியன் 14th ஆஃப் மே மாதம் உங்களுக்கு ஷிஃப்ட் ஆகிடுறார், ரிஷபத்துக்கே வரார். அதுதான் தமிழ் மாதத்தில் பார்த்தீங்கன்னா சித்திரைக்கு அப்புறம் வரக்கூடிய வைகாசின்னு சொல்கிறோம். அப்போது உங்களுக்கு சூரியன் ரிஷபத்துக்கு 14ஆம் தேதி மே மாதம் உள்ளே வந்துடுறாரு. பாசிட்டிவான விஷயம் தான். சுக்ரன் 19 தான் வராரு. அது வரைக்கும் 12th ஹவுஸ். இந்த 12 ஒன்றும் பெரிய மைனஸ்னும் சொல்ல முடியாது. சூரியன் சுக்ரன் சேர்க்கை நல்ல விஷயம் தான். டூரு, ஃபன்னு, என்டர்டெயின்மெண்ட், செலவு இதெல்லாம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பொதுவாக செவ்வாய் 11ல் ராகு கூட இருக்குது. அது மைனஸாகவும் பார்க்கலாம். ஆனால் 11th ஹவுஸில் அது ப்ளஸ்ஸாக ஆக்டிவேட் ஆகும். ஏன்னா 11th ஹவுஸ் அப்படிங்கிறதே ஒரு மனிதனுடைய லாபம். ஒரு மனிதனுடைய லாபம், ஒரு மனிதனுடைய ஆதாயம், ஒரு மனிதனுடைய பொருள் சேர்க்கை அதெல்லாம் அந்த 11ஆவது இடம். அதே இடம் பாதகமாகவும் இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. பட் ஆனால் இதில் என்ன ப்ளஸ்ன்னு நான் சொல்கிறேன், இந்த பூமி வாங்குறவங்களுக்கு இந்த முறை திடீர்னு ஏதாவது ஒரு அதிர்ஷ்ட காற்று அப்படியே உங்களுக்கு வீசலாம். அந்த மாதிரி ஏதாவது அதிர்ஷ்டம் உங்களுக்கு நடக்கலாம். அதுக்கு ஒரு வாய்ப்பு இந்த செவ்வாய் மற்றும் ராகு சேர்க்கை தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே மாதிரி இந்த ரிஷபத்துக்கு ஜாப், கரியர், ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு சம்டைம்ஸ் தோணும் நம்ம மாற்றிடலாமா, வேறு பிஸ்னஸ் பண்ணலாமா, இது போரிங்காக இருக்கே, ஸ்டாக்னேட்டாக இருக்கே, ஒரே மாதிரி போகுது, வளர்ச்சி இப்போ வருமா, ப்ரொமோஷன் கிடைக்குமா அப்படின்னு தோணும். பட் இதையும் பெருசாக பண்ண வேண்டாம். ஏன்னா சில சமயத்தில் நம்ம இருக்கிறத விட மைனஸில் போயிடக்கூடாது. இருக்கிறது நல்லா போகுது, அது பெரிய ட்ரபிள்லாம் கிடையாது, அப்படியே போங்க. அதான் நான் இந்த மாதம் உங்களுக்கு சொல்கிற ஒரு சிம்பிளான விஷயம். பிஸ்னஸ் நல்லா போகுதுங்க, பரவாயில்ல, நாட் பேட் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அது போதும். ஏதாவது செலவு வேணுமா பண்ணிக்கோங்க, ஏதாவது இன்வெஸ்ட் வேணுமா பண்ணிக்கோங்க, கார் வேணுமா வாங்கிக்கிங்க, வீடு வேணுமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஒரு அட்வான்ஸ் கொடுங்க, டோக்கன் அட்வான்ஸ் பண்ணுங்கள், ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சமாக அது மாதிரிலாம் நீங்கள் ஷேர்ஸ் வேணுமா ஷேர்ஸை கொஞ்சம் பண்ணிங்க. அதெல்லாம் இந்த மந்த் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் ஜூபிட்டரோட டிரான்சிட் உங்களுக்கு ரிஷபத்துக்கு தான் வராரு. எல்லாம் சொல்லுவாங்க ரிஷபத்துக்கு குரு வந்துட்டால் ரிஷபகுரு ஜென்மகுரு வளம், ஜென்மகுருலாம் காடு அப்படின்னு சொல்கிறாங்களே. குரு உங்களுக்கு சந்திரன் மேலே வர, சந்திரன் உச்சமானது தான் ரிஷபம். சந்திரன் உச்சமானதான் ரிஷபம்னா அப்புறம் சந்திரன் மேலே குரு வராரு. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் தவிர மைனஸ் கிடையாது. இன்னொன்று சுபகிரகம் ரிஷபத்துக்கு வரும்போது பொதுவாகவே மன ரீதியாகவும் சரி, ஒரு குடும்ப வாழ்க்கை எல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஸோ ஃபேமிலி லைஃப் எடுத்திங்கன்னா இந்த ரிஷபகுரு என்ன பண்ணுவார்னா, கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன், நான் கல்யாணமே எனக்கு வேண்டாம், கல்யாணம்னா எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு குடும்ப வாழ்க்கைன்றது ஏற்றுக்கக்கூடிய மனநிலைக்கு வரேன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதுக்கப்புறம் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், பண்ணால் நான் அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன், இல்லை பண்ணால் நான் என்னுடைய வாழ்க்கை துணைனா அவளை தான் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனநிலையை கூட இதை மாற்றக்கூடிய தன்மையை கொடுக்கும். இது எப்படின்னா கன்வீன்ஸ் பண்ணும். அப்போ ரிஷபகுரு என்ன பண்ணுதுன்னா, ஒரு மனிதனை கன்வீன்ஸ் பண்ணுது. ஒரு பாசிட்டிவாக யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க, இல்லை பெரியவங்க சொல்கிறாங்க, ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அதை அக்செப்டே பண்ணாத ஒரு மைண்ட் செட்டை இப்போ அக்செப்ட் பண்ண வைக்குது, கன்வீன்ஸ் ஆக வைக்குது. அதுதான் ரிஷபகுரு ரிஷபத்துக்கு செய்யும். ஃபேமிலி விஷயத்தில் சொல்கிறேன். கணவன் மனைவிக்குள்ளே ஏதோ பேசாமையே எப்படி புரிஞ்சிக்க முடியும்? 2 பேரும் மனசு விட்டு பேசினா தான் புரிஞ்சிக்க முடியும். அதுக்கு சில பேருக்கு 3வது நபர் கிடைக்கிறாங்க, சில பேருக்கு அவங்களுக்குள்ளேயே பேசி பழகுறாங்க, சில பேர் கவுன்சிலிங் போகிறாங்க, சில பேர் கோயிலில் போய் புலம்புறாங்க. அப்போது அந்த அந்த வார்த்தைகளால் ஏற்படக்கூடிய புரிதல் அப்படிங்கிறத உண்டாக்கக்கூடியவர் தான் குரு. அது இந்த மாதம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. ஸோ அது ஒரு பாசிட்டிவான விஷயமாக நான் பார்க்குறேன்.
பொருளாதாரம் ஆஸ் இட் இஸ், வரவு செலவு அதெல்லாம் அப்படி இப்படி போயிட்டே இருக்குது. செலவு இருக்குது நிறைய. மே மாதம் ரிஷபத்துக்கு செலவுகள் உண்டு, பட் நல்ல செலவுகளாக தெரியுது. இன்னும் ஒரு பேட் சிக்னல் கொடுக்கல, அதனால் பிரச்சனை கிடையாது, பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அப்புறம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து உங்களுக்கு வந்து நீச்சம் அடைஞ்சு, பர்டிகுலராக வந்து செவ்வாயோட 10th of May வரைக்கும் இருப்பார். மறுபடியும் சூரியனோட ஒரு கன்ஜெக்ஷன் ஆறு, அப்புறம் மறுபடியும் 12ஆம் இடத்துலேயே புதன் இருக்கும். அப்போ புதன் வந்து பெரிய ஸ்கோர் பண்ணலை. நீங்கள் அதை வந்து கிளியராக எப்படி பாயிண்ட் பண்ணலான்னா, இப்போ புதன் சரியாக ஸ்கோர் பண்ணலன்னா நான் எப்படி எழுதுகிற எக்ஸாம்லாம் நான் வந்து அப்படி ஆகிடுமா, இல்லை வந்து நான் வேறு ஏதாவது ட்ரை பண்ணால் சரியாகாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அப்படி கிடையாது. புரிதலோடு சொல்கிறேன். புதன் நீச்சமாக இருக்கும்போது உங்களுடைய பர்த் சார்ட்டில் நீங்கள் வந்து புதன் உச்சமாக பிறந்திருக்கலாம், ஆட்சியில் இருக்கும்போது பிறந்திருக்கலாம், நட்பு வீட்டில் இருந்திருக்கலாம், ஃபஸ்ட் ஹவுஸில் இருந்திருக்கலாம், 5th ஹவுஸில் இருந்திருக்கலாம். பட் இப்போ நீச்சமாக இருக்குது. இந்த மாதிரி சமயத்தில் ஒரு முயற்சி செய்றீங்க, அந்த முயற்சி ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் அப்படின்னு கிளிக் ஆகாது. அதில் ஒரு தடை வரும், அதில் ஒரு கொய்ரி வரும், அதில் ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு டாக்குமெண்ட் பெண்டிங் இருக்குது, இல்லை இது கம்ப்ளீட் ஆகலை, இது ஃபில் ஆகலை அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்லுவாங்க, ஒரு அப்ஜெக்ஷன், இல்லைனா வந்து ஏதாவது ஒரு தடை, ஒரு பிளாக். அப்போது அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டு புதன் நமக்கு இப்படி இருக்குது, நம்ம ஒரு டபுள் செக் பண்ண என்ன, நம்ம ஒரு ட்ரிபிள் செக் பண்ண என்ன, நம்ம ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் கேட்டால் என்ன அப்படிங்கிற மாதிரி போனீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன், ஒரு விஷயம் வந்து நமக்கு மைனஸ் ஆகிடுச்சுன்னா அது மைனஸாகவே போயிடாது. அது ஏதோ ஒரு விஷயத்தை நமக்கு பாடத்தை கொடுக்கும், ஒரு மெசேஜ் கொடுக்கும், ஒரு லெசன் கொடுக்கும். அதுதான். ஸோ நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது இந்த மந்தில், அதாவது மே மந்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது, டபுள் செக் பண்ணுறது, ட்ரிபிள் செக் பண்ணுறது, வேறு ஒருத்தருடைய சப்போர்ட் எடுத்துக்கிறது, வேறு ஒருத்தருடைய அட்வைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேஃப். அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது என்ன, ஹோம் மேக்கர்ஸ், ஃபேமிலியை வந்து நடத்தக்கூடிய பெண்கள் ஒரு நல்லபடியாக, ஏன்னா இந்த உலகம், இந்த நாடு எல்லாமே இயங்குறது வந்து குடும்ப தலைகளால் தான். ஏன்னா அவங்க தான் வந்து மிக பொறுப்புடன் குழந்தைகள், கணவனுடைய குடும்பம், தன் குடும்பம், தன்னை பற்றி அதிகம் கவலைப்படாத நபர்களாக. ஏன்னா இன்றைக்கி எல்லா பெண்களுமே அதிகமாக பார்த்திங்கன்னா ஒர்க்கும் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஃபேமிலியும் பார்த்துக்கிறாங்க, அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ அப்படிப்பட்டவங்களுடைய மனநிலை ரிஷபராசியை சேர்ந்த உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதம் நல்லா இருக்குமா, ஃபேவராக இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பரபரப்பாக இருப்பீங்க, கொஞ்சம் அப்படியே ஒரு அலைச்சல் அப்படிலாம் இருக்கும். நிறைய விஷயத்த வாங்கணும்னு முயற்சி பண்ணுவீங்க, நிறைய செலவுகளும் சந்திப்பீங்க. பட் இறுதியில் வந்து என்ன ரிசல்ட் இருக்கும் அப்படின்னா, யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ண மாதிரி உங்களுக்கு தோண வைக்கும். ஏன்னா செவ்வாய் ராகுவோட இருக்கிறதுனால சம்டைம்ஸ் இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஹஸ்பண்டுடைய அந்த சப்போர்ட் வந்து நீங்கள் செய்கிற செலவுகளையோ இல்லை நீங்கள் செய்கிற முயற்சிகளையோ பெருசாக இல்லாமல் இருக்கலாம். மேபி அவர் சைலண்ட்டாக கூட இருக்கலாம், பட் பரவாயில்ல. பட் நீங்கள் செல்ஃபாக ஒரு விஷயத்தை பண்ணணும்னு நினச்சி அந்த டஃப் சேலஞ்ச் டாஸ்க் எடுத்து முயற்சி எடுத்திங்கன்னா அது வந்து நடக்கும், இறுதியில் நடக்கும், போராடி நடக்கும். ஆனால் அது ஒரு சந்தோஷமான விஷயந்தான். எல்லாத்தையும் சமாளிப்பீங்க இந்த மாதம், ரொம்ப நல்லா தான் இருக்குது, ஒன்றும் அவ்வளோ மோசமான பலன்லாம் கிடையாது. அப்புறம் ஹெல்த், ஆரோக்கியத்தை ஏதாவது பிரச்சனை இருக்கா, ரிஷபத்துக்கு இந்த மாதம் ஏதாவது தொல்லை பண்ணிவிடுமா? சுக்கிரன் வந்து இந்த 12th ஹவுஸில் இருக்கார் இல்லையா, சுக்கிரனே ஒரு உஷ்ண கிரகம் தான். இந்த வீனஸ் வந்து சுக்கிரனே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் பிளானட், அது ஒரு ஹாட் தான். அது ஏன் சுக்கிரன் வந்து உஷ்ணமாக இருக்குன்னா, இப்போ வைரக்கல் எடுத்திங்கன்னா அந்த வைரமே வந்து இந்த ஒரு சர்டன் ஹீட் அண்ட் ப்ரெஷரில் தான் அந்த சார்கோல் வந்து வைரமாக மாற ஆரம்பிக்கும். அப்போ அந்த மாதிரி உஷ்ணத்தை உள் வாங்கக்கூடிய தன்மை வந்து சுக்கிரனுக்கு உண்டு. அதனால் அவங்க அந்த சுக்கிரன் ஆதிக்கத்தில் பிறக்கிறவங்களே கொஞ்சம் சூடாக இருப்பாங்க, ரொம்ப ஹாட்டாக அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு அப்போ இந்த மாதம் பர்டிகுலராக மேஷமில் சுக்கிரன் சூரியன் சேர்ந்து இருக்கிறது, அதுவும் குறிப்பாக 19ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் அங்கே தான் இருப்பார், 14ஆம் தேதி வரைக்கும் சூரியனோடய இருப்பார். அப்போ இதோடைய ஸ்டேட்டஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஓவராக சூடாகாதீங்க, மாதமும் வெயில் மாதம், ஓவராக சூடாகாதீங்க, உஷ்ணமான பொருட்களை சாப்பிட்றத தவிர்க்கலாம், குளிர்ச்சியாக வச்சுங்க, முடிஞ்சால் சில முத்ரா ப்ராக்டிஸ்லாம் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள், கொஞ்சம் உங்களை காமாக ரிலாக்ஸாக நிறைய தண்ணி குடிச்சு கொஞ்சம் கூலாக வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். உஷ்ண சம்மந்தப்பட்ட சில பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு மட்டும் வாய்ப்பு இருக்குது. டென்ஷன் ஆகாதீங்க, என்ன நடந்தாலும் கூலாக, இது நமக்கானது இல்லைன்னா அந்த தருணத்தை கடந்து விடுங்கள், அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த் வைஸ். வேறு ஒன்றும் ரொம்ப சீரியஸான பிரச்சனை தெரியல. அடுத்தது வந்து நம்ம பார்க்குறது சீனியர் சிட்டிசன்ஸ், இந்த மாதம் புதுசாக எதுவும் பிளான் வேண்டாம், பட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்கும். டூர் பண்ணுறவங்களாம் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃபன் என்டர்டெயின்மெண்ட் டூரு, ஏதாவது மொபைல் வாங்குறீங்க, டிவி புதுசாக எடுக்கிறீங்க, ஃப்ரிட்ஜ் எடுக்கிறீங்க, ஏசி எடுக்கிறீங்க, கார் வாங்குறீங்க, அந்த மாதிரி செலவெல்லாம் நல்லா பண்ணி ஹாப்பியாக உங்களை பார்த்துக்கலாம், அதுக்கு இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சீனியர்ஸ் கூட அந்த மாதிரி பிளான் இருந்தால் ஓகே. புதுசாக ஏதாவது பிஸ்னஸ் பிளான்லாம் இருந்தால் வேண்டான்றது என்னுடைய கருத்து. ஓவரால் ரிஷபம் பரவாயில்ல, பிளான்லாம் கொஞ்சம் கிளியராக கட் பண்ணி கொடுத்துருக்கேன், யோசித்து முடிவு பண்ணி பண்ணுங்கள். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் வந்து எல்லா மாதமும் இந்த மாத பலனை பார்க்குறீங்க, இல்லை நிறைய டவுட்ஸை வந்து நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்காக மெசேஜில் கொடுக்குறீங்க. ஒரு கிளியரான டீட்டெயிலான மெசேஜை வந்து தெளிவாக போடுங்க. பட் நான் சில விஷயங்கள் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த், டைம், உங்கள் பிளேஸு, உங்கள் ஜாதகத்தை, இந்த மாதிரி கிரகநிலை இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு மெசேஜில்
உங்கள் பர்சனல் டேட்டாவெலாம் ஷேர் பண்ணாதீங்க, உங்கள் பேர் இதெல்லாம் ஷேர் பண்ணாதீங்க. நீங்கள் ஜென்ரலாக கமெண்ட்ஸ் போடுங்க. அண்ட் உங்களுடைய ஏதாவது ஒரு வீடியோ இது மாதிரி பண்ணால் நல்லா இருக்கும்னா அதெல்லாம் நான் ஜென்ரல் டாப்பிக்லாம் நான் பண்ணிவிடுவோம். ஸோ ஜென்ரலாக ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் போட்டிங்கன்னா அதெல்லாம் கூட ஆன்சர் பண்ண முடியும். பட் பர்சனலாக டேட்டா வந்து அனலைஸ் பண்ணாமல் பண்ண முடியாது. அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயமா நான் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது, நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த ராசி பார்க்கும்போது இந்த ராசி பார்க்கணுமா லக்னம் பார்க்கணும், ஏன்னா நானே வந்து அதை தொடர்ந்து செஞ்சுருக்கேன். ஒரு ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் அண்ட் உங்கள் பர்த் சார்ட்டை வந்து நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறதுனால உங்கள் எல்லாருக்கும் ஒரு டவுட் வந்திருக்கு. இது எப்படி அனலைஸ் பண்ணுறது? ஒரு பலனை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 3 months அப்சர்வ் பண்ணால் தான் உங்களுக்கே புரியும். அப்போது உங்களுடைய ராசி என்பது உங்களுடைய மனநிலை, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய எண்ணங்கள் வரக்கூடிய ஆசை, அது நிறைவேறக்கூடிய தருணமாக இருக்குமா அப்படிங்கிறது உங்கள் ராசியை பேஸ் பண்ணி வர்றது. உங்கள் லக்னம் என்பது உங்களுடைய விதி, அதுதான் விதிக்கப்பட்டது. உங்களுடைய முதல் பாவம் தான் லக்னம், தான் ஃபர்ஸ்ட் ஹவுஸ், அசெண்டன்ட் சொல்லுவோம். அப்போ அந்த முதல் பாவத்திலேருந்து உங்களுடைய தொழில் கிரகம் எப்படி இருக்குது, உங்கள் தொழில் வளமை எப்படி இருக்குது, உங்களுடைய பொருளாதாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்குது, உங்களுடைய ஆசைகள்லாம் நிறைவேறுமா, உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் இன்னொரு டவுட் கேட்டாங்க, இந்த ராசியும் லக்னமும் வேறு வேறையாக இருக்குமா ஒரே மாதிரி இருக்குமா? சில பேருக்கு ஒரே மாதிரி அமையும், சில பேருக்கு வெவ்வேறு அமையும். அது அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் இருக்குது. அப்போது வந்து இந்த அமைப்புகள்லாம் நீங்கள் புரிஞ்சு பார்க்க பழகிடும். அண்டு வெறும் ராசி மட்டும் பார்க்காம, இப்போ நான் எல்லாமே ராசின்ற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறேன். பட் அதுவும் லக்னத்துக்கு உட்பட்டது தான். ராசி என்பது மண்டலம் அப்படின்னு பிரிக்கிறோம். லக்ன மண்டலம், ராசி மண்டலம் ரெண்டும் ஒன்று தான். பட் லக்னம் என்பது எப்படி நீங்கள் புரிஞ்சிங்கன்னா, நீங்கள் மேஷ ராசியாக இருக்கீங்க, சிம்ம லக்னமாக இருக்கீங்கன்னா சிம்ம ராசியிலே உண்டான பலனையும் பார்த்தீங்கன்னா தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். இப்போ கடகராசியாக இருப்பீங்க, கும்ப லக்னமாக இருப்பீங்க, அப்போ கும்ப ராசியும் பலன் நீங்கள் பார்க்கணும். ஸோ ராசி லக்னம் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது தான் அந்த புரிதல் வந்து ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும். எதை எடுத்துக்கணும்னு கேட்குறீங்க. லக்னம் என்பது உங்களுக்கு விதிக்கப்படுறது. உங்கள் விதிப்படி எப்படி நடக்கும் அப்படிங்கிறது உங்கள் லக்னம் தான் டிசைட் பண்ணும். ராசி என்பது உங்கள் மன ரீதியாக அது எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க, எப்படி அணுகுமுறை செய்வீங்க, அந்த நட்சத்திரப்படி உங்களுக்கு என்ன தசை நடக்குது, அந்த தசை உங்களுக்கு ஃபேவராக இருக்கா அன்ஃபேவராக இருக்கா, இதெல்லாம் தான் கால்குலேஷன். அதனால தான் ஒரு முறையும் நான் சொல்லிட்டே இருக்கேன், உங்கள் பர்த் சார்ட்டை பாருங்கள். உங்கள் ஜனன ஜாதகமே நீங்கள் பார்க்காம முதல்ல நீங்கள் யார், உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் ராசி என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, உங்களுக்கு என்ன கிரகங்கள் சாதகமாக இருக்குது, எந்த கிரகங்கள் பாதகமாக இருக்குது, எது உங்களுக்கு உண்மையிலேயே வந்து சூப்பராக வேலை செய்யும், எது உங்களுக்கு வந்து ரொம்ப சுமாராக வேலை செய்யும், எது உங்களுக்கு தோஷம் பண்ணும், எது உங்களுக்கு யோகம் தரும், இந்த வித்தியாசத்தை முதல்ல நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்கன்னா அதோட பலன்கள் பூரணமாக உங்களுக்கு வந்து பேசப்படும். அது புரிஞ்சுக்கிட்டு அதில் என்ன மைனஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஒரு மருத்துவர்கிட்ட போகிறோம், நமக்கு வந்து சின்னதாக ஒரு டெஃபிஷியன்சி இருக்குது. அந்த டெஃபிஷியன்சிக்கு என்ன பண்ணுறோம், சப்ளிமெண்ட்ரி ஃபுட்டு சாப்பிட்றோம், இல்லை நேச்சுரலாக கிடைக்கிற சாப்பாடை அதுலேருந்து எடுக்கிறோம். அதே மாதிரி தான் ஹாரோஸ்கோப்பில் உள்ள மைனஸை நம்ம சரி பண்ணுறதுக்கு நாம் வந்து அந்த கிரகத்துடைய தன்மைலாம் என்ன, தத்துவம் என்ன, அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டோம்னா அது சரி பண்ண முடியும். குறைக்கலாம், அட்லீஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமாக வேகமாக குறைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஹாரோஸ்கோப்பில் உள்ள ஒரு அட்வான்டேஜ். அண்ட் ஃபோர்காஸ்ட் பண்ணும்போது என்னென்னா, ஏன் 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்குறோன்னா, ஸோ நெக்ஸ்ட் மந்த் பிளான் இருக்கும். அந்த பிளான் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எப்படி செய்ய போகிறீங்க, என்னென்ன பிளான் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஒரு சரியான பயனாக இருக்குன்றது என்னுடைய கருத்து. அண்ட் ஓவராலாக லைஃப் ஹாரோஸ்கோப்.in நோக்கமே என்னென்னா, அஸ்ட்ராலஜி எனக்கு கடவுள் வந்து கொடுத்த அறிவு. அது வந்து நான் எப்பவுமே நினைக்கிறது ஒன்று தான், கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. இன்னும் கூட எனக்கு நிறைய தெரியாமல் இருக்கலாம், நான் தெரிஞ்சுக்க தினம் ஒரு முயற்சி பண்ணுறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை வந்து நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா லேர்ன் ஆஸ்ட்ரோ, அப்புறம் நியூமராலஜி பற்றி கொடுத்துருக்கோம், லேர்ன் வாஸ்து. இந்த வாஸ்து வந்து வீடு நீங்கள் வாடகை வீடாக இருந்தாலும் சரி, சொந்த வீடாக இருந்தாலும் சரி, அதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு படித்து ஒரு நல்ல சாய்ஸில் ஒரு வீடு கட்டலாம், இல்லை வீடு வாங்கலாம், இல்லை வாடகை வீடு கூட நீங்கள் குடி போகலாம். அதில் நிறைய மாற்றங்கள் தெரியும். ஒரு மனிதனுக்கு ஏதாவது ஒரு மாற்றம் மிகப்பெரிய லைஃப்பில் மாற்றத்தை ஏற்படுத்தும். அதுக்கு நிறைய சான்றுகள் உண்டு. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு சிலருக்கு வெறும் ஒரு மொபைல் நம்பர் மாற்றுறது மூலிமா கூட லைஃப்பில் பெரிய சேஞ்சஸ் வரும். அது அவங்கவுங்களுக்கு அந்த நம்பர் வந்து வேலை செய்யும். சிலருக்கு வீட்டுடைய வாசல் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு கலர் வேலை செய்யும், சிலருக்கு ஒரு வாகனம் வேலை செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. அவங்கவுங்களுடைய எந்தெந்த அம்சத்தில் பிறந்திருக்காங்களோ அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து வேலை செய்யும். சில பேருக்கு சில நண்பர் வந்து வாழ்க்கையில் சேரும்பொழுது அவர் பெரிய லெவலில் போகிறார். வாழ்க்கை துணை வரும்போது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வரும். சில பேருக்கு பிள்ளைகள் பிறக்கும் போது அதிர்ஷ்டம் வரும். சில பேருக்கு அப்பா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். சில பேருக்கு அவங்க அம்மா இருக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சூட்சம ரகசியங்கள் ஜாதகங்களில் பொருந்தி இருக்கும். அப்போ அதை தான் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ண நம்மளுடைய ப்ளஸ்ஸை நம்ம ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளோட மைனஸை அப்படியே கட் பண்ணி விட்டுணும். மைனஸை கட் பண்ண உங்களுக்கு எல்லாமே ப்ளஸ்ஸாக மாற ஆரம்பிச்சிடும். சிம்பிள். ஸோ இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து வீடு ஃபுல்லாக ஒரே அழுக்காக இருக்குது, நம்ம சுத்தப்படுத்திட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக ப்ளஸ் ஆகிடும். ஸோ அழுக்கை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் நம்ம தினமும் குளிக்கிறோம், நம்மளுடைய உடலில் வந்து சோம்பல் போயிடும், அந்த ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். இதெல்லாம் எப்படி கிடைக்குது, இன்னொரு பக்கம் நமக்கு நம்மளுடைய உடலும் வந்து தூய்மையாகிடுது. உடல், மனம், உற்சாகம், மனநிலை இது எல்லாமே வந்து நம்ம குளிக்கிறதுனால மட்டும் உண்டு. அதே மாதிரி தான் ஜாதகமில் என்னென்ன மைனஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த மைனஸை ரிமூவ் பண்ணணும். அது நம்ம கேரக்டர்லேருந்து வரும். சில மைனஸ் நம்ம கேரக்டரில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பிஹேவியரில் இருக்கும், சில மைனஸ் நம்ம ஆட்டிடியூடில் இருக்கும், சில மைனஸ் நம்ம பேசுறதுல இருக்கும், பேசுகிற விதத்தில் இருக்கும், சில மைனஸ் நம்ம கண்ணோட்டம் சரியாக இருக்காது, சில மைனஸ் வந்து நம்மளோட புரிஞ்சிக்கிற விதம் சரியாக இருக்காது.
சிலது வந்து நமக்கே தாழ்வு மனப்பான்மை இருக்கும், சிலதில் நம்பிக்கை இருக்காது. ஏதோ ஒரு மைனஸ் நம்ம ஹாரோஸ்கோப்பில் தெரியும். அது நம்மளுடைய பிஹேவியரில் வரும், கேரக்டரில் வரும், ஆட்டிடியூடில் வரும், நம்பிக்கையில் வரும், நம்ம பார்வையில் இருக்கும், நம்ம கண்ணோட்டத்தில் இருக்கும், நம்ம புரிதலில் இருக்கும். ஸோ நம்ம என்ன அதிர்வுகளில் மாறும், இதெல்லாம் நம்ம வந்து முதல்ல கண்டுபிடிச்சி சரி பண்ணோம்னா ஒரு விஷயமா லைஃப்பில் மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் ஆஸ்ட்ராலஜியுடைய சூட்சமங்கள். இது வந்து நீங்கள் வெறும் ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் மட்டுமே இதை வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து பியாண்ட் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனை தாண்டி இது ஒரு புரிதல், இது ஒரு உணர்வு. அதில் தான் இது வந்து கிளியராக ஒரு அப்சர்வேஷன் வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அஸ்ட்ராலஜியை வந்து நீங்கள் வந்து வெறும் ஃப்ளாட்டாக அப்படியே இந்த டைமில் இது நடக்கும் அந்த டைம் அப்படி இல்லை. அது உங்கள் உணர்வோடு கலந்தது, உங்கள் உள்ளத்தோடு கலந்தது, உங்கள் எண்ணத்தோடு கலந்தது, உங்களுடைய முயற்சியோடு கலந்தது, உங்களுடைய பாசிட்டிவ் திங்கிங்கோட கலந்தது. ஸோ அந்த புரிதலோடு இதை வந்து பார்த்து பழகி புரிஞ்சுங்க. லேர்ன் ஆஸ்ட்ரோவில் வந்து நான் நிறைய கிளாஸஸ் எடுத்திருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். லைஃப் ஹாரோஸ்கோப்பை தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு என் சார்பாகவும் எங்களுடைய டீம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு நான் சொல்லிக்கிறேன், சீக்கிரமாக நீங்கள் 1 மில்லியன் கொண்டு வந்துடுவீங்க. ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப்பை நல்ல ஒரு அஸ்ட்ராலஜிக்குன்னு இதுதான் ஒரு சேனல் அப்படின்றத நீங்கள் கிளியராக டைட்டிலில் கொண்டு வருவீங்கன்ற நம்பிக்கையோடு உங்களிடம் நான் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.